பிடித்தாளே சிவனை போல லிங்கம் செய்தாங்க சிவசக்தி 8 பேரும் தாயான மாறி அம்மா கூட்டி மணல் குமித்தாலிங்கம் பிடிப்பாங்க அள்ளி மணல் குமித்தாரணை போல லிங்கம் செய்தாங்க பார்த்து மணல் குமிதாசம் லிங்கம் வைத்தாங்க ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் ஆத்துமலிங்கங்களும் என்று சொல்லும் 103 லிங்கங்களையும் 103 லிங்கங்களை நூதனமானது வைத்தாக 103 லிங்கங்களை அப்படியாக அம்பிகையாகப்பட்டவள் ஆமா அஷ்டமகா காளியர்கள் 8 பேரும் 103 லிங்கங்களை பிடித்து வைத்தார் ஆமா ஆதிலிங்கம் சோதிலிங்கம் ஆத்மாலிங்கம் என்று சொல்லக்கூடிய அமையா 103 லிங்கங்களையும் இந்த ஆயான மாறியானவள் பிடித்து வைத்தோம் 103 லிங்கத்துக்கும் எடுத்து பூசை செய்ய வேணும் என்று புகழான காளிமார்கள் கையாள மலரடு காம்பளி போகும் வேண்டாள மலரெடுத்தாகி விடும் என்று சொல்லி தங்க துரட்டி கொண்டோரளி மலரெடுத்தாகி செப்பு துரட்டி கொண்டோம் செவ்வரளி மலரெடுத்தா காளி அட்டகாளி 8 பேரும் வெள்ளி துரட்டி கொண்டு வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வில்வையள புடுங்குவாளா 8 பேரும் வில்வையள செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலரை எடுத்தாள் ஆமா தங்க துரட்டி கொண்டு தங்கரளி மலரை எடுத்து துரட்டி கொண்டு வெள்ளரளி மலர் எடுத்தாள் ஆமா வேமலனுக்கு பூசைகளை செய்ய வேணும் என்றோ ஆமையா 103 லிங்கத்துக்கும் அபிஷேகம் செய்கிறார் எப்பா செய்து வைக்கிறார்கள் பாலால் அபிஷேகம் பன்னீராலும் அபிஷேகம் தேனாலும் அபிஷேகம் இணை மாவாலும் அபிஷேகம் காளி 8 பேரும் ரவியத்தாள் அவசியமா மாமணக்க பூமணக்க மாமணக்க பூமணக்க மஞ்சனையும் தான் மணக்க என்ன மாமணக்க பூமணக்க மாமணக்க பூமணக்க மஞ்சனையும் தான் மணக்கி 103 லிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்யுவாளாங்க மகா காளியார்கள் தாயான 8 பேரும் அள்ளி அரவணைத்து அவளோடு பூசை செய்தார் ஆமா 103 லிங்கங்களுக்கு நூதனமாகவே பூசை செய்தார் ஆமையா பூசை செய்ததும் போராதுன்னு எப்படி அம்மா எழுதி போட்டிருக்கா எப்படி எழுதி போட்டிருக்கிறா என்ன
ஏப்பா செப்பு பட்டை அடிச்சு போட்டிருக்கா கோட்டை வாசல்ல. கோட்டை வாசம் கோலக்காரி 8 பேரும் செப்பு தகுடை கொண்டோங்க. இது மாரியோட கோட்டை என்று மாரியோட கோட்டை என்று மகிமையோடு போட்டா மகிமையோடு அட்டகாளியோட கோட்டை என்று வைத்தாங்க. அம்பிகைதான் மாரியம்மா கோட்டை வாசலில் அட்டகாளியுடைய கோட்டை என்று கோட்டை என்று ஆங்கார ஓங்கார சுரூபத்தோடு எழுதி போட்டார். ஏப்பா ஆங்காரமா எழுதி போடுதா ஆத்தா மாரியோட கோட்டை என்றும் மகிமையுடன் எழுதி போட்டார். ஆமா கோட்டை வாசலை கடந்த ஆணாக பிறந்தவர் யார் ஒருவர் வருவாரோ ஆடவர் எவரேனும் வருவாரே ஆனால் அவருடைய தலையை அறுத்து கோட்டை வாசலின் முன்னாலே தொங்கவிடப்படும் என்ற ஆணவத்தோடு எழுதி போட்டார். என் தாயாகியப்பட்ட மாரியம்மா சந்தனமாரி ஈஸ்வரி 8 பேரும் அட்டகாளி 8 பேர்களும் 8 பேர்களும் அப்படியே நாளுக்கு நாளாக பூஜைகள் எல்லாம் செய்து வருகிறார். அம்மா காளி 8 பேரும் 50 வருட காலங்கள் அழிவில்லாமல் வாழ்ந்து வந்தார். 50 வருடமும் என்ன செய்வா என் தாயாகிய முத்துமாரி மாரியம்மா செண்பகாவல்லியானவள் சிவன் பக்தர் வந்தவர் சீக்கிரமா நமஸ்கரிப்பாங்க. அரண் பக்தர் வந்தார் அன்போடு ஆதரிப்பாங்க. அட்டமாக காளியர்கள் கடவுள் பக்தர் வந்தாரான கையமுடன் கையெடுப்பாங்க என்று அம்பிகை மாரியம்மா ஈஸ்வரியா முப்போடாதி முத்தாரி அம்பிகையா காந்தாரி கனகதூர்கை 8 பேரும் அம்பிகை தான் 8 பேரும் புறத்து கோட்டையில முகாம்பிகா வர ராமா என்று சொன்னவர நமஸ்கரித்து வணங்கி நிற்பாங்க என்று சொன்னவர கோலக்காரி 8 பேரும் வணங்குவாரா சிவனார் என்று சொன்னவர அம்மா சீக்கிரம் வணங்கிடுவா. சிவனார் என்று சொன்னவர என் தாயாகிய மாரியம்மா முத்தாரம்மா முப்புடாதி முத்துமாரி இந்த வடக்குவா செல்வி மனதுருக்க வடக்குவா செல்வி வடபத்திரகாளி ஈஸ்வரி 8 பேரும் 8 பேர்களும் ஆதியுடைய லிங்கமானது இங்கே இருக்க ஆமா ஆதி கைலாசம் தணிகிறது ஐயா. ஆமா சிவனார் லிங்கம் சிவகாளியுடைய கோட்டையில இருக்க சிவகைலாசம் தணிகிறது. ஆமா கோட்டை உயர்றது கைலாசம் தணிகிறது. என் அம்பிகையாகிய 8 பேர் என் தாயான மாரியம்மா
காளி கோட்ட தனியுதையா தனியூதையா காளி கோட்ட உயருதையா உயருதையா கைலாசம் தனியுதையா தனியூதையா காளி கோட்ட உயருதையா உயருதையா கைலாசம் தனியுதையா தனியூதையா காளி கோட்ட உயருதையா காளி கோட்ட உயருதையா ஆதி கைலாசம் தனியூதையோ காளி கோட்டை தணிகிறது ஆதி கைலேங்கிரி பர்வதம் தணிகிறது ஆமா மாரி கோட்டை உயர்கிறது மாய கைலாசம் தணிகிறது ஆமோ அட்டகாளி 8 பேரும் சிவனார் என்று சொன்னவரை செவிட்ல அடிக்கா இப்பா அடிக்கா ராமா என்று சொன்னவரை நாக்கருக்கா அதுக்கா அரணார் என்று சொன்னவரை அம்மா என்ன செய்தா ஏப்பா அடிச்சு உடைக்கா செவிட்ட அடிச்சு உதைச்சா ஆமா முதல்ல சிவபக்தரை கண்டா ஓடோடி போய் வணங்குவா ஏப்பா குப்பர விழுவா இப்ப சிவபக்தரை காங்க விட மாட்டாக்கா இவனை குப்பர போட்டு அடிக்கா கண்ணலே படைச்சு காக்க விட மாட்டாக்கா பத்துக்கும் அட்டகாளியர்கள் 8 பேரும் ஆமா ஆணவம் உகது ஐயோ ஆணவம் கூடுதையா அட்டமாக காளியர்கள் தாயான மாறி கீதாகம்பாதமாகுதையா 51 வருடத்தில 51 அட்டகாளி 8 பேரும் அட்டமகா காளியர்கள் 8 பேருக்கும் ஆணமாக மாதமெல்லாம் கூடுகிறது அப்படி கூடக்கூடிய வேளையில் ஆமா சிவனாருடைய லிங்கம் இங்க இருக்க சிவ கைலாசம் தணிகிறது அருளெல்லாம் இழந்து ஒரே இருள்மயமா இருக்கிறது பார்த்துக்கோ ஏப்பா ஒரே இருட்டடிச்சு கொவையா கிடக்கு அது கொஞ்சம் புண்ணியானம் கணிக்கணும் தொழிச்சோம்னா சரியாயிரும் அது பங்குனி உத்தரம் பௌர்ணமியே அன்னைக்கு ராமநதி டேம்ல போய் எல்லாத்தையும் ஒரு முக்கு எடுத்துட்டு வரணும் என்னத்த ஏன அதனால அட்டகாளி கோட்டையிலே லிங்கம் இறக்க ஆதி கைலேங்கிரி பர்வதம் தணிகிறது அப்படி தணிகிற ஊர் வேளையிலே வந்தோ என் அம்பிகையாகப்பட்ட மாரியானவள் அவளுக்கு ஆணவாகம் பாதம் கூடுது. இப்போ ஒரு ஆளுக்களுக்கு அருள் இல்லைன்னா என்ன செய்யணும்? அப்படியே சொன்னோம்லானே என்ன செய்யணும்? காலையில 150 ரூபாய் ஈவார கொடுத்துருங்க தெரியும். அப்படியா? அம்மா அருள் வந்துரும்னா அம்மா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? நல்ல ஒரு லட்சுமி தீர்த்தத்தை வாங்கி குடிக்க கொடுக்கணும். லட்சுமி தீர்த்தத்தையா? மேல விட்டு லட்சுமி தீர்த்தத்தையா ஐயா? ஏய் ஓ லட்சுமி தீர்த்தம்னா எந்த தீர்த்தமாப்பா? ஏ நீ தப்பா நினையாத. லட்சுமினா பசுவ மாடு. என்ன பசுவ மாடு? ஏ நம்ம காராம் பசு. ஓ பசுவினோட வயிறானது கங்கை. அதான் லட்சுமி தீர்த்தம். அதுதான் லட்சுமியுடைய தீர்த்தம். ஆமா அந்த லட்சுமி தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணுமா குளிக்கணுமா? ஏன எங்க ஊர்ல ஒரு ஐயரானவரு டெய்லி ஒரு பசுவ மாட்டினுடைய சாணத்தை ஒரு உருண்டையும் அந்த லட்சுமியுடைய தீர்த்தத்தை அதாவது கோமியம் ஒரு டம்ளரு குடிப்பாரு பாத்துக்கோ. ஏப்பா அவருக்கு டேப்லெட்டும் வந்தது. நான் ஒரு நாள் என் சாமி என்னத்துக்கு சாமி இது டெய்லி எடுத்துட்டு போறியல என்னத்துக்கு எடுத்துட்டு போறியன்னு கேட்டேன். சரி ஏ பையா எடா அம்பி
இத குடிச்சா சுகர் வராது, பிரஷர் வராது, வேற எது வராதுடா. அது இருக்கட்டும் சாமி. அது எதுக்கு கொஞ்சம் உருட்டி உருட்டி வாயில போடுறது என்ன வரும்? டேப்லெட்டா கேளு. ஏயா, ஓ, அவர் என்ன இருக்காரு இடுமந்தடி போல. ஆமா அம்மா, அந்த ஒண்ணுதான் நான் நினைச்சேன். அதுல உள்ள மகிமை பேர் பெற்ற ஒரு மகிமையா அப்படின்னு. ஆமா. எனக்கு அப்படிதான் சொல்லலையா, எனக்கு மேல வலிக்கு சீவாளி பிடிக்கணும். நம்ம செட்டு இருக்கவங்களாம் கொடுக்கணும், ஆளுக்கு ஒரு மாத்திரை. ஏன அதனால அம்மா, ஆட்களுக்கு அருள் இல்லைன்னா லட்சுமி தீர்த்தத்தை வாங்கி குளிக்கணும், குடிக்கணும். ஆமா, வீட்டுக்கு அருள் இல்லைன்னா என்ன செய்யணும்? எப்ப உடனே பெயிண்ட் அடிக்கணும். நல்ல ஆசின் பெயிண்ட் பார்த்து வாங்கி அடிக்கணும். அக்ரஹாரத்துல உள்ள அந்தன வேதயம் படித்த கூடிய நல்ல வேதியரை கொண்டு வந்து, அம்மா ஏயா ஐக்கணி என்னும் புண்ணியானம் கழித்தா வீடுகளுக்கு அம்மா என்ன செய்யும்? எப்பா இருள் நீங்கி அருள் கிடைக்கும். லைட் போட்டுறணும்னே. ஆலயத்துக்கு அருள் கிடைக்க வேணும்னா என்ன செய்ய வேண்டும்? எப்பா பந்தத்தை கொளுத்தணும். பந்தத்தை கொளுத்தும், மண்டையில மாட்டணும். ஏனே, ஓ, ஆட்களுக்கு அருள் கிடைக்கணும்னா லட்சுமி தீர்த்தம், சரி. வீட்டுக்கு அருள் கிடைக்கணும்னா புண்ணியானம் கழிக்கணும். இப்போ ஒரு திருவாலயத்தை எடுத்துக்கிட்டா, அம்மா, ஒரு ஆளுக்கு அருள் விட்டு விட்டு வருதுங்கன்னு பாத்துக்கோ. எப்பா திடீர்னு ஆடுவார், திடீர்னு படுத்துக்குறாரு, திடீர்னு போய் நின்னுக்கிடுவாரு. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை அஷ்டபந்தனம் என்னும் மகா கும்பாபிஷேகங்களை நடத்தணும் பாத்துக்கோ. அது என்னத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்துதாங்க? ஒரு தேவாதைக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துதாங்க. அப்பதான் ஒரு பிறந்த நாள். அந்த 4 வருஷம் தெய்வ ஆலய உள்ள கருவறையில போயிருக்குமா. மற்ற 4 வருஷம் எங்க வரும்? முன்னால இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு வந்து நிக்குமா. ஏய்யா, அடுத்த 4 வருஷம் அதுக்கு அங்கிட்டு இருக்கு பாத்தியா பலிபீடம். அந்த பலிபீடத்துல வந்து நிக்குமா. அப்போ முன்னாங்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை பலிபீடத்துல வந்து நிக்கக்கூடிய தெய்வத்தை மறுபடியும் அக்ரஹாரத்திலே உள்ள அந்தன வேதியரை வரவழைத்து வேதம் ஓதி அஷ்டபந்தனம் என்ன மகா கும்பாபிஷேகம் நடத்தி அந்த கருவறையில கொண்டு போய் விட்டுறணுமா அந்த சாமியை. ஆமா, மறுபடியும் 12 வருஷம் கும்பாபிஷேகம் மறுபடியும் நடத்தணும். ஆமா, அதனால அந்த கோயிலுக்கு அருள் இல்லைன்னா கும்பாபிஷேகம் நடத்தணும், செய்திடலாம். பகவானுக்கு அருள் இல்லைன்னா என்ன செய்யணும்? பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்யணும். அஷ்டத்துக்கு பாலர்களை வரவழைத்தோ ஆமையா, அஷ்டத்துக்கு பாலர்களை என்ன சாமி திருப்பார் கடலிலே சென்று தாங்க ஆளுக்கு ஒரு குடம். எப்பா அந்த காலத்துல மண் குடம் தான் பாத்துக்கோ, பித்தாள குடம் எல்லாம் கிடையாது. அண்ணாச்சி போட்டது. ஆளுக்கு ஒரு குடங்களை கொண்டு போய் வைத்து திருப்பார் கடலிலே சென்று நீங்கள் பால் குடங்களை தூக்கி சுமந்து விட்டு வாருங்கள் என்றார். என்று பக்தர்களை சொன்ன போது அப்படியே அட்டதுக்கு பாலரெல்லாம் அஷ்டத்துக்கு பாலரெல்லாம் ஆளுக்கு ஒரு குடம் தூக்கி வாராரே பாலர்கள் எங்க எங்க வருவாரானா கைலை மலை தனை கடந்து அணை கடந்து ஐயா திருப்பார் கடல் ஆற்றின் வாரா தேவாரா ஐயா தானே கடந்து திருப்பாக்கடல் ஆரதி அஷ்டத்துக்கு பாலரெல்லாங்கே திருமாலிடம் வந்தல்ல மாயவரே மாய கண்ணா வாழரே கொண்டல் வர்ணாசுரம பண்டரினாகே ஐயாவே மாயவரே அடிபணிந்து வணங்குவார் அட்ட
அஷ்டத்துக்கு பாலர்கள்லாம் உங்க அத்தான் பகவானுக்கு ஆமா பால் கூடங்கள் சுமக்க வேண்டும், அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் சொல்லண்ணா. அந்த ஒரே காரணத்தான் நாங்கள் பால் குடமும் எடுக்க வந்தோம் ஐயா காரணத்தா பால் குடங்களை எடுக்க வந்தோம் ஆயவா கோபால கண்ணா. கோபாலா கோபாலா என்று மாயனிடத்திலே கொண்டு போய் பால் குடங்களை கொடுத்தார்கள். அப்படி பால் குடங்களை எல்லாம் கொடுத்த போது என்ன ஏன அஷ்டத்துக்கு பாலர்கள் ஏன் அவங்களா பால் குடத்துல பாலை அடைச்சு அம்மா கைலாசம் கொண்டு வரல, என்னத்துக்கு நாமளா கொண்டு போய் பால் அடைச்சு கொண்டு வந்தோம்னா பால் பொங்காது. வேறதான் நல்லா இருக்கணும். வேறதான் நல்லாதான் இருந்து வந்திருக்கோம். பாமலா போய் ஆமா பாலை அடைச்சு வந்தோம்னா பால் குடம் பாலும் பொங்காது. இப்போ மத்தியான அம்மாளுடைய வாசலுக்கு பால் குடம் வந்தது. சரி ஒரு அந்தன வேதியரானவர் வெச்சம் உரு சொல்லி அந்த பாலை அடைத்து ஆமா தேங்காவை வச்சு மஞ்சள் துணியை கட்டி தலையில தூக்கி விட்டாதான் பால் பொங்கும். சாம்பிராணி போட்டு எங்க ஆட்சி பிடிச்சா தூக்கிட்டா பொங்கிருச்சு. அப்படியா? உங்க ஆட்சி சுத்தமா இருந்திருப்பா, அதனாலதான் பொங்கிருக்கு. அதனால இப்ப நீ இப்ப போய் அம்மா ஒரு பால் குடத்தை தாளத்துக்காரங்க தலையில தூக்கி விடு. ஏப்பா நான் பாலை தொட்டோன்னு பால் புளிச்சு போகும், உடம்பு சூடு இருக்கலானே. ஊத்தம்னு சொல்லாத. ஏன நீ பால் பொங்கத தூர விடு. அன்னைக்கு ஒருத்தர் சாமி ஆனா ஒரு செம்பு பால் ஐயா சொடல முன்னாடி இருந்தது, தலை முன்னாடி ஒரு செம்பு பால் இருந்தது, தூக்கி கொண்டு கையில கொடுத்தேன். பால் வச்ச நேரம் சாயந்தரம் 6 மணி கொடுத்தது சாம கூட முடிஞ்சு பால் புளிச்சு போச்சு. கையில தூக்கி கொடுத்தேன், போய் நிக்கல. அந்த ஆத்துக்கும் வீட்டுக்கு தான் அலைஞ்சிருக்கான். ஆமா எங்க அம்மாட்டு போயில நான் பால் சாப்பிட மாட்டேன். நான் இடதானையில வில்ல முடிச்சுட்டு போய் பால் கொடுக்க போறேன். நாங்க சாப்பிடுற பாலே வேற. என்ன பாலு? கள்ளி பாலை ஊத்தி கொடுக்கணுமுங்க பேலுவலுக்கு. இவன் நம்மள நரவழி கண்டுருவான், இவன் சாக மாட்டான். ஏன அப்படி மாயவனாகிய என் பெருமான் கோபால கண்ணன் ஆமா அந்த கடவுளான பகவானை கண்ணனான என் பெருமாங்கே நல்ல கடலீரங்கே ஆளுக்கு ஒரு குடமதி தூங்கு, ஒரு குடமதி பாலாங்க ஊத்துவாராங்க, வெங்காயம் வைப்பாராங்க, துணி போட்டு கட்டுவாராங்க. பாருங்கடா பாலர்களே வார்த்தை ஒன்று சொல்லை கேளுங்க, நல்ல பால் குடத்தைங்க கொண்டு பொங்கல் என்று சொல்லிங்க. பெருமான் கோபாலங்க பெருமாளர்கள் தலையில தான் தூக்கி வைத்தாங்க. பால் குடத்தை தலையில தான் தூக்கி வைத்தா. பால் கூடத்தை தூக்கி வைத்துங்க பாலர் எல்லாம் ஆளுக்கு ஒரு குடம் தூக்கிங்க வாராரே வாழரெல்லாம் வாராரே வாழரெல்லாம் குடமுந்தோக்கி என்ன வாரார பாலரெல்லாம் ஆளுக்கு ஒரு குடங்களை தூக்கி அஷ்டத்துக்கு பாலர் வருகிறார். இப்ப நம்ம அம்மாளுடைய வாசலுக்கு வர்றதுக்கு 4 பக்கமும் என்னதுக்கு வாசல் இருக்கு. ஏப்பா 4 பக்கம் வாசல் இருக்கு. கைலாசம் போகணும்னா எங்க அடி போகணும்? ஏப்பா கைலாசம் போகணும்னா நம்ம நேர பைபாஸ் ரோடு போகணும். பைபாஸ் ரோடு இந்த இப்பம்லாம் அது வண்டிக்கார் வராது.
அதாவது செங்கோட்டை பைபாஸ் ரோட்டுக்கு போனாதான் நல்ல ராலி. ஆமா, கேரளால இருந்து வண்டி வரும் அழகா கைலாசம் போயிடலாம். கார் அப்படிலாம் செய்யப்படாது. அது வந்து அநியாயமா போறது. சரி, ஷார்ட் கட்டா போறவங்க ஒருத்தன் மெயின் ரோட்டுக்கு போவாங்க, காருக்கு அடியில போவாங்க. ஏன்னா அதெல்லாம் வேண்டாம்னே, ரொம்ப செலவு இல்ல. 100 ரூபாய்க்கு ஒரு டிமோட்டு. ஏன்னா அப்படியும் கைலாசம் உள்ள இருக்கு பையன். என் பேர வச்சவங்க பூரா அப்படித்தான் இருக்காங்க. போ மணி பூக்கடை சுதர் மாமா. அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரும் முப்புறம் கோட்டை வழியாக பகவானுக்கு பால் குடங்கள் சுமந்து வருகின்றாரே.